தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி. வீணான காரியம். ஆசீர்வாதங்கள் நம் வாழ்வை வந்தடைய கூடாதபடி தடை செய்கிற ஒன்று கவலை. தன் அறிவை விருத்தியாக்குவதால் மனிதன் தன் கவலைகளை மேற்கொள்ள நினைத்து தோற்று போனான். காரணம், அறியாமையைப் போலவே அறிவும் கவலையை அதிகமாக்கிவிட்டது. அறிவு பெருக்கமில்லாத போது பெரிய பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட்டோம். இப்போதோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கவலைப்பட ஆரம்பித்து விட்டோம். வித்தியாசம் அவ்வளவுதான். மனிதர்களுடைய மனதை பாதிக்க பிசாசு பயன்படுத்தும் வஞ்சகமான ஆயுதம்தான் கவலை. தேவையற்ற பொய்யான பொறுப்புணர்வையும் அக்கறையும் அது நமக்குள் ஏற்படுத்துகிறது. அது எப்பொழுதும் கடந்த காலம் அல்லது நாளைய தினத்தை பற்றியது. நாம் அறியாத அல்லது மாற்ற முடியாத ஒன்றை பற்றியே கவலைப்படுகிறோம். ஆகவேதான் இயேசு கவலையின் தன்மையை வெளிப்படுத்துகிறார். நம்மால் செய்ய முடியாத காரியங்களை கையாளும் அதிகாரம் தேவனுக்கு மட்டுமே உள்ளது. அதை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ள விரும்புகிறார். ஆகவே நாம் கவலைப்படும் போது தேவ ஸ்தானத்தை எடுத்து கவலை கொள்ளுகிறோம். எவ்வளவு பயங்கரமானது! மாம்ச சிந்தையை திருப்தியாக்கி பயத்தை அதிகரித்து விசுவாசத்தை கொன்று போடும். இது நம் நரம்பு மண்டலம் முழுவதையும் மோசமாக பாதிக்கிறது. உள்ளான பலத்தையும் இழக்கிறோம். இந்த உண்மையை ஒப்புக்கொண்டு என்னால் மாற்ற முடியாத நிலையை எண்ணி என் பலத்தை வீணடிக்க மாட்டேன், இனி கவலைப்படுவதில்லை என்று தீர்மானியுங்கள். அப்பொழுதுதானே தேவன் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட உங்கள் கதவை திறக்கின்றீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.